السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவிலிருந்து நாம் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை நீக்குகின்றான், துக்கங்களை அல்லாஹ் நீக்குகின்றான், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். வாழ்க்கையை வெறுத்தவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததை தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய தினத்திலிருந்து இந்த துஆவை ஓதுவதற்கு ஆரம்பிப்போம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டம், துன்பம், பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த துஆ நீக்குகின்றது. வாழ்க்கையை வெறுத்தவர்கள், என்னடா வாழ்க்கை இது, நான் என்ன செய்தாலும் அது என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இல்லை என்று கவலைப்படுபவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். துஆவை ஓதுகின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது.